வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நிஃப்டினுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சார்ட்டுக்கு போறேன். இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டினுடைய பிஹேவியர் அப்படின்றது கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட். இதை 8580 ஒரு சைட்வே மூவ்மெண்ட். இதை உடைக்காம இருந்து இந்த சப்போர்ட் எடுத்தா மேலே போயிருக்கு. அதே மாதிரி மேலே பார்க்கும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 8800 அப்படின்ற லெவல் கூட எடுத்துக்கலாம். இந்த லெவலை உடைச்சி மேலே போச்சு. மேலே போன பிறகு அதன் பிறகு இந்த 8800ன்றது முக்கியமான ஆதரவா மாறி நின்றுட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய கேப் டவுன் அப்படின்றது ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட இந்த கேப் டவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 12 செப்டம்பர் 12 கேப் டவுன் ஆச்சு. இந்த கேப் டவுன் ஆன பிறகு இந்த எல்லை அப்படின்றது திரும்ப கேப் அப்ல மேலே போயிடுச்சு. ஆக இந்த எல்லைக்கு கீழே கேப் டவுன் ஆகிறதும் கேப் அப் ஆகிறதும் மீண்டும் இந்த 8800 இல்லை 790 இந்த எல்லை அப்படின்றது இப்போ ஆதரவாக மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த விளையாட்டுன்றது இந்த கோட்டுக்கு மேலே கீழே நடந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம். பொதுவாக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரியான நகர்வுக்கான காரணம் அப்படின்றது ஃபெட் ரிசர்வனுடைய மீட் என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்க போகுது, அவங்க என்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க, வட்டி விகிதம் உயர்த்தப்படுமா அப்படின்ற கேள்வியின் அடிப்படையில் அடக்கி வாசிக்கப்படுவதாக பார்க்குறோம். இப்போ இன்ட்ராடே பேசிஸ்ல பார்க்கும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட கீழே 8780 கூட வச்சுக்கலாம், மேலே 8820 ஒரு 40 புள்ளிகளுக்கு இடையான ஒரு நகரம். பெரிய ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை அப்படின்றதுதான். ஆனாலும் இப்போ இத ரிசல்ட் அப்படின்றது நாளைக்கு நாளான்னைக்கு ஃபெட் மீட்ல என்ன ரிசல்ட் வருமோ தெரியாது. பட் நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். இதை டெக்னிக்கலா பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இங்கிருந்து ஏறிய ஏற்றம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபெபனாச்சி அப்ளை பண்றோம். கிட்டத்தட்ட 61.8 அப்படின்ற எல்லை தான் 8740 730 இதான் ஒரு முக்கியமான ஆதரவாக இருக்கு. இந்த ஆதரவு உடைக்கப்படாத வரை இந்த இடத்துல ஒரு பக்கவாட்டு நகர்வோ மேலவோ ஏற வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த 8720 வருது 700 வச்சுக்கோங்க. 8700 உடைக்கப்பட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் வந்து டவுனுக்கு மாறிடும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் உடைத்து ஒரு லோவர் பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த டாப் எடுத்து பார்க்கும்போது லோவர் டாப்பும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக இறக்கம் என்பது இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8780 இதை தாண்ட ஆரம்பிச்சாவே ஒரு இறக்கம் வர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். குறிப்பாக 8700 உடைக்கப்பட்டால் பெரிய இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். அதான் தற்போது நிலைமை. அது உடைக்கப்பட்டால் கீழே 8580 என்ற முந்தைய சப்போர்ட்டை நோக்கியது செல்ல வாய்ப்பு இருக்கு. இதான் வந்து 100% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, ஸோ இதான் வந்து தற்போதைய நிலைமை. இதை வந்து நம்ம கொஞ்சம் உன்னிப்பா ட்ரேட் பண்றதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்ட்ராடே மூவ்மெண்ட் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரெண்ட் லைன் கூட போட்டு பார்க்கலாம். அது இந்த பிஹேவியர் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு சப்போர்ட் லெவல் 8780 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கன்வர்ஜென்ஸ் இருக்கு பாருங்க. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்வர்ஜென்ஸ் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மேல 8830 கூட எடுத்துக்கலாம். ஒரு 60 புள்ளிகளுக்கு இடையே கன்வர்ஜ் ஆகுது. எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் வலிமையான ஒரு ஏற்றமோ இறக்கமோ வரலாம். அதே மாதிரி கேப் அப்பும் நடப்பதற்கான வாய்ப்பும் உண்டுன்னு நம்ம பாக்குறோம். தற்போதைக்கு சப்போர்ட் லெவல் 8780 மேல அப்படின்னா 8830 அப்படின்ற எல்லைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா கீழே 8770 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் ஆகும். 8770 ஓகே. ஸோ 8770 என்பது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிறோம். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8830 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். 8830 இப்போ இந்த எல்லைக்குள்ள வியாபாரம் பண்றது சாமர்த்தியம். இந்த எல்லை தாண்டி மேலே போகும்போது வலிமையான ஒரு ஏற்றம் வரலாம். ஃபெட் ரிசர்வ் மீட்டோட ஆனால் கேப் அப்ல கூட போயிட வாய்ப்பு உண்டு. அப்போ கேப் அப் கேப் டவுன் எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புட் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ். நன்றி.